ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மலர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மணி சேவிங்ஸ் டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். நான் எந்த ஒரு வேலைக்கும் போகலை, எந்த ஒரு வீட்லேயும் எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணலை அப்படின்றவங்க கூட வீட்டிலே ஈஸியாக மணி சேவிங்ஸ் பண்ணலாங்க. அதுக்கான டிப்ஸு அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெண்களும் அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக சேவிங்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்போ நம்ம சிறுக சேமிக்கிறது பின்னாடி நமக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வீட்டு செலவெல்லாம் வேஸ்ட்டாக நிறைய செலவு பண்ணுவோங்க. அதுலேருந்து கொஞ்சம் சிக்கனமாக சேர்த்து பிடிச்சி நம்ம சேமிக்கிறது எப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இருக்க விலைவாசியெல்லாம் ஏறிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும். அதுக்கு நம்ம கையில் நம்ம காசு இருந்தால் தாங்க கண்டிப்பாக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்ச அளவு தேவையில்லாத செலவையெல்லாம் குறைச்சிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேவிங்ஸ் முறையில் நம்ம டெய்லியும் 100 ருபீஸ் தாங்க சேவிங் பண்ண போகிறோம். 100 ருபீஸுன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தாங்க. இதை யார் வேணாலும் சேமிக்கலாங்க. இதை நம்ம வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்க காசு, அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சாவே போதுங்க. வெறும் 100 ருபீஸ் தாங்க. இதை ஈஸியாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் டெய்லியும் சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு நாள் விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 100 ருபீஸை வீக்கில் மொத்தம் 7 டேஸ் இருக்குங்க. இந்த 7 டேஸில் 100 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தால் 1 வீக்குக்கு 700 ஆகுதுங்க. ஒன் மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குங்க. இந்த 4 வீக்கில் நீங்கள் 700 சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு 2800, அதாவது 2800 ரூபா ஆகுதுங்க. எவ்வளோ 1 மந்த்துக்கு. இந்த 2800 ரூபா 1 மந்த்துக்குனா இதே 1 இயருக்கு நீங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 33,600 ரூபா ஆகுதுங்க. இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தானுங்க. நம்ம சும்மா வீட்டில் வேஸ்ட்டாக செலவு பண்ணுற காசை நம்ம சேர்த்து வைக்கிறோம். அந்த சேவிங்ஸை நீங்கள் ஒரு 5 இயர்ஸை இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆர்டி இல்லை இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டினா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஆகும் தானங்க. நம்ம யாருக்கிட்டையுமே போக தேவையில்லைங்க. இந்த மாதிரி டெய்லியும் 100 ருபீஸ் சேர்த்து வைங்க. இதுவே 5 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் 100 5 இயர் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,68,000 ஆகுதுங்க 5 இயர்ஸ்க்கு. சரிங்களா? 1,68,000ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். இந்த அமௌண்ட் வச்சு நம்ம அப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ, நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு இடம் வாங்கிறதுக்கோ, இல்லை நகை வாங்கிறதுக்கோ, எதுக்கோ நிறைய விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் நமக்கு இது ரொம்ப இந்த 1,68,000 ரூபாய் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம டெய்லியும் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் எதுவுமே சலிச்சிக்காமல் 100 ருபீஸ் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. அதில் டே வைஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு நோட்டு, ஒரு பென்னு, அப்புறம் ஒரு உண்டிகையோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸோ, இது தாங்க. இதையும் அப்புறம் டெய்லியும் சலிக்காமல் நீங்கள் 100 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தால் 5 இயர்ஸ் கழித்து 1,68,000 ஆகுதுங்க. இது எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்கள். இது நமக்கு ஒரு பெரிய விதத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதிலே இன்னொரு சேவிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 33,600 நம்ம சேமிக்கிறோம் இல்லைங்க, டெய்லியும் 100 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தால். இந்த 33,600 ரூபாய்க்கு நீங்கள் வருஷம் உங்களால் தங்கமே சேமிக்க முடியல அப்படின்றவங்க வருஷம் இந்த 33,600 ரூபாய்க்கு 4 கிராம் நகையை வாங்கி வைக்கலாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை காயின்ஸோ இந்த மாதிரி 4 கிராமை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. நீங்கள் 4 கிராம் இந்த 33,600 ரூபாய்க்கு எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படியும் இது கூட ஒரு 2,000மோ 3,000மோ சேர்த்தி தாங்க இருக்கும். அப்போனா நீங்கள் அதுலேயும் ஒரு 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா சேமித்த மாதிரி வருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை 4 கிராம் சேமிப்பு பண்ணிகிட்டே வாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வருஷம் உங்களுக்கு ஒரு 2,000 3,000 சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. அடுத்த வருஷம் ஒரு 2,000 சேவிங் பண்ண மாதிரி இருக்குங்க. ஏன்னா அதுக்கு முன்ன வருஷம் எடுத்ததை விட எப்படியும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது ரேட்டு, ஒரு 1,000 1,500. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறப்ப ஒரு 1,000 ரூபா வேணால்
சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி 5 வருஷத்தில் நீங்கள் வந்து 4 கிராம் எடுத்து வச்சிங்கன்னா அதிலே நீங்கள் ஒரு 6000 இல்லை 7000 சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா நகையும் நமக்கு சேரும். ஒரு வருஷத்துக்கு 4 கிராம்னா 5 வருஷத்துக்கு 20 கிராம் நகை சேருதுங்க. அதாவது 2 பவுன் 4 கிராம் 2.5 பவுன் நகை வந்து நமக்கு சேருங்க. சேவிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னால் நகையே சேர்த்த முடியல அப்படின்றவங்க கூட வருஷத்துக்கு 4 கிராம் எடுத்துக்கலாங்க. நான் 5 வருஷத்துக்கு வந்து 2.5 பவுன் நகை சேர்த்து வைக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து பிக் யூஸ்ஃபுல்லாக தாங்க எப்பயுமே இருக்கும். ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அவங்களால எவ்வளவோ அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், வேலைக்கு போக முடியாது, குழந்த இருக்கும், இல்லை எவ்வளவோ அவங்க சுச்சுவேஷன் வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வேலைக்கே போகலனாலும் இந்த 100 ருபீஸுன்றது டெய்லி உங்கள் லைஃப்பில் வந்து ஈஸியாக சேர்த்து வைக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது போலவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.